உங்களை ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இப்பகுதியில் நாம் நரைமுடியை போக்குவதற்கான இயற்கை வழிகளை பற்றி பார்க்கலாம். வெண்மை நிறம்தான் அனைவருக்கும் பிடித்த நிறம். ஆனால் தலைமுடியை பொறுத்தவரை அனைவருக்கும் பிடித்த நிறம் கருப்புதான். நூற்றுக்கணக்கான முடிகளில் 4 முடி நரைத்தால் கூட நம்மில் பலர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்க ஆரம்பித்து விடுகிறோம். நரைக்கு திரை போடலாம், கவலைப்பட வேண்டாம். இளம் வயது நரை ஏற்பட காரணம் மயிர்கால்களுக்கு ஆதாரமாக உள்ள தோலின் பாதுகாப்பு குறைவதுதான். இரத்த குறைவால் இரத்த சோகை ஏற்பட்டு தோல் வெளுத்து காணப்படுவது போல தலைமுடிகளும் வெளுக்கிறது. தோலின் வெளுப்பையும் உடல் உஷ்ணத்தையும் நாம் நன்கு பராமரித்து வர வேண்டும். தோலின் அருகே வெப்பம் அதிகமாவதால் மயிர்கால்களில் அழற்சி ஏற்பட்டு மயிர் நரைக்கிறது. தோலின் அருகே வெப்பம் அதிகமாக காணப்பட பல காரணங்கள் உண்டு. நாம் கோபப்பட்டாலோ, சோகப்பட்டாலோ, பயப்பட்டாலோ, கவலைப்பட்டாலோ உடல் சூடு அதிகரிக்கும். இவை போன்ற மற்ற மன உணர்ச்சிகளும் உடல் சூட்டை உசுப்பேத்திவிடும். இந்த சூடு முடி கற்றைகளில் அலர்ச்சியை அதிகரிக்க செய்து தலைமுடியை நரைக்க செய்கிறது. ஆக டென்ஷன், கவலை, எரிச்சல் உள்ளிட்ட மன உணர்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது. நரைமுடி கருக்க சில சுலபமான வழிமுறைகள் உள்ளன. தினசரி குளியலில் மருந்தோன்றி இலை, எள், அதிமதுரம், நெல்லிக்காய் அல்லது நெல்லி முள்ளி இவற்றை பசும்பால் இட்டு மைப்போல் அரைத்து குழப்பி சிறிது சுட வைத்து எண்ணெய் தடவிய தலையில் அப்பி வைத்துவிட்டு சிறிது நேரம் கழித்து குளிக்கலாம். அல்லது கரிசலாங்கண்ணி இலையையும் நெல்லி முள்ளி அதிமதுரத்தையும் அரைத்து பூசி குளிக்கலாம். இவ்வாறு பூசி குளித்த பின்பு வெயிலில் அலைவதை தவிர்க்க வேண்டும். குளிர்பானங்களை தவிர்க்க வேண்டும். மயிர்கால்களில் அரிப்பும் பொடுகும் உள்ளவர்கள் துர்வாதி தைலம், ஆரண்யகாதி தைலம், சதுஷிரி கேர தைலம், நீலிகரண காதி தைலம் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை தேய்த்து குளிக்க நன்மை ஏற்படும். இளநரை நீங்கி முடி கருகருவென வளர்வதற்கு மருந்து கடைகளில் வாசனை தைலங்களை கூவி கூவி விற்பார்கள். அதை வாங்கி பயன்படுத்தினால் உங்கள் பர்சுதான் ஒல்லியாகும், இளநரை கருப்பாகாது. அதற்கு பதிலாக பச்சிலை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட நீலி பிருங்காமலக தைலம், திரிபுலா தைலம், சுபரி தைலம், பிருங்காமலக தைலம் போன்றவற்றில் ஏதாவது ஒன்றை தினந்தோறும் தலைமுடிக்கு தடவி வரலாம். தலைமுடி நரைப்பதற்கு நாம் உண்ணும் உணவும் ஒரு காரணம். நாம் சாப்பிடும் உணவில் போதுமான ஊட்டச்சத்துகள் குறைவாக காணப்பட்டாலோ, துவர்ப்பு, கசப்பு போன்ற சுவையுள்ள உணவுகளை உபயோகிக்காமல் தவிர்த்து விட்டாலோ நரை வந்து எட்டி பார்க்கும். உடலில் ஊட்டச்சத்துகள் குறைய குறைய உடலில் உள்ள பல்வேறு உறுப்புகள் பலவீனமாவதைப் போல மயிர்கால்களும் வலுவிழக்கின்றன. எனவே உடல் பலம் அடைய தக்க மருந்துகளையும் உட்கொள்ள வேண்டும். திரிபுலா சூரணத்தை நெய் அல்லது தேனில் கலந்து தினசரி இரவு உட்கொண்டு வரலாம். சவன்பிராஷ், தாத்ரி ரசாயனம், அகஸ்திய ரசாயனம் போன்ற இரும்பு சத்துள்ள மருந்துகளை மருத்துவரின் ஆலோசனைப்படியும் உட்கொள்ளலாம். இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.